மகர ராசி அன்பர்களுக்கு இருந்த கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, நோய் பிரச்சனை எல்லாத்தையும் தீக்க போறோம். அதுக்கும் மேல ரோக குருவா இருந்தா உன்னோட பார்வை 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால நல்ல பாருங்க, இவங்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள், பிரச்சனைகள், அசிங்கங்கள், அவமானங்கள் எல்லாமே மாறும். அதுக்கப்புறம் 10ஆம் பாவத்தை பாக்குறான். தொழில மேன்மை, முன்னேற்றம், நிறைய பேரு புதுசா தொழில் கிடைக்கிறது, புது தொழில் அமைக்கிறது, வெளிநாட்டுக்கு போறது, இப்படி நிறைய பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். அதுக்கும் மேல 12ஆம் பாவத்துல பார்வை அப்படின்றதுனால சுப விரயங்கள் அப்படின்றதுக்கும் நிறைய மகர ராசி அன்பர்கள் வீடு கட்டுவாங்க, வீடு வாங்குவாங்க, ஒரு யூஸ்டு ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க, யூஸ்டு வெஹிக்கிள் வாங்குவாங்க, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க, பசங்களை ஃபாரின் அமைச்சு படிக்க வைப்பாங்க. இப்படி நிறைய சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது நடக்கதான் போது இந்த ரோக குரு கொடுக்க போறது. இப்ப குரு அஸ்தங்கமாகி இருக்காரு, ரோக குரு அஸ்தங்கமாகி இருக்காரு. இந்த பலன்கள்லாம் நடக்காம போயிடுமா? கண்டிப்பா நடக்கும். 100% நடக்கணும் அப்படின்றது பாதி நடக்கும். இந்த ஒரு மாச காலகட்டம் மட்டும் அவர் கொடுக்கக்கூடியதை கொஞ்சம் அளந்து கொடுப்பார். 2 கரண்டி பொங்கல் தான் உங்களுக்கு இந்த மாசம் வரைக்கும். அடுத்த மாசம் அவர் 4 கரண்டி பொங்கல் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு, 4 கரண்டி பொங்கல் கொடுப்பார். புரியுதுங்களா?